பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவடைந்தால், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவடைந்தால், உயிரல்லதெல்லாம் உயிர் கொள்ளும் என்றால் உயிருள்ள நானோ என்னாகுவேன்? உயிர் வாங்கிடும் ஓவியம் நேடி, புள்ளி சேர்ந்த ஓவியம், உள்ளம் சேர்ந்து காவியம், கோடு கூட ஓவியத்தின் பாகமே, ஊடல் கூட காதல் என்று ஆகுமே. ஒரு வானம் வரைய நீல வண்ணம், நம் காதல் வரைய என்ன வண்ணம்? என் நெஞ்சத்தின் இடம் தொட்டு விரல் என்னும் கோல் கொண்டு நம் காதல் வரைவோமே வா. பூவாசம் புறப்படும் பெண்ணே நான் பூவடைந்தால், தீ வந்து விரல் சுடும் கண்ணே நான் தீவடைந்தால். ஹாய் ஹலோ வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? லேசாக காற்றடிக்க பாட்டு கேட்டுக்கிட்டே ரோஜா செடியெல்லாம் ரசித்தா ரொம்ப மனசுக்கு நல்லா இருக்கும். இன்றைக்கி ஜெடிக்கா ஆரஞ்சு செடியில் பூ நல்லா இன்னும் பெருசாக இருக்குது. ஆந்திரா பன்னீர் ரோஸ் அதை நான் கட் பண்ணலை, அப்படியே தான் இருக்குது. இன்னொரு மொட்டு வச்சுருக்கு. சரி நாளைக்கு கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு விட்டுருக்கேன். நீங்கள் ரோஸ் செடி ஃபஸ்ட்டு வாங்கணும்னு நினைக்கிறப்ப ஃபஸ்ட்டு பட்டன் பன்னீர் செடி வாங்கிக்கோங்க. அப்புறம் ஆந்திரா பன்னீர் வச்சுக்கோங்க, ரெண்டுமே நல்லா பூக்கும். ஜெடிக்கா ஆரஞ்சு ரோஸில் நல்லா ஃபேண்டா கலர் ஆரஞ்சு நல்லா டார்க்காக இருக்குது. இதில் இந்த ரோஸில் வெளி இதெல்லாம் ஒயிட் கலரில் இருக்குது, உள்ளே டார்க் ஆரஞ்சு இருக்குது. இப்போ தான் ரோஸ் செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றிட்டு மேலே அப்படியே தண்ணி தெளித்து விட்டேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. இப்போ நான் வச்சுருக்க ரோஸ் செடியில் பார்த்திங்கன்னா காலையில் கொஞ்ச நேரம் நல்லா வெயில் அடிக்கும், அப்புறமா வெயில் அடிக்காது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் நல்லா வெயில் அடிக்கும். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.